தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் நாள் ஆண்டவர் கொடுத்த இந்த அருளான இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். முதற்கண் மூவர் இறைவனுக்கு நான் இந்த நாளை ஒப்படைத்து, அடுத்ததாக யூடியூப் ஊடாக இந்த நற்செய்தியின் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதிலேயும் ஆண்டவர் என்னை ஒரு ஊழியனாக அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்புக்கும் நன்றி கூறி, இதன் மூலம் பலர் பயனடைவார்கள், பலர் தன்னுடைய ஆன்மீகத்தை உறுதிப்படுத்துவார்கள். ஆன்மீக தாகத்தோடு இருப்பவர்களுக்கு இது ஒரு வழித்துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை நான் தொடங்கி இன்றைய நற்செய்தியின் பணியை அறிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருளின் நாளை தந்திருக்கின்றார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார். காலை தோறும் என்னை தட்டி எழுப்பி தன் உயிரை கொடுத்து, உயிர் மூச்சை கொடுத்து, உடல் இயக்க சக்தியை கொடுத்து, நல்ல ஆன்மீகத்தோடு நான் இந்த செய்தியை அறிவிக்க எனக்கு ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை செய்திருக்கின்றார். அந்த வகையிலே இறைவனுக்கு நன்றி கூறி, இன்றைய நாளானது இறையரசு நெருங்கி வந்துவிட்டது, காலம் நிறைவேறிவிட்டது. நற்செய்தியை நம்பி மனமாறுங்கள் என்ற அந்த அறை கூவலோடு எமது தபசு காலத்தை நாங்கள் ஆரம்பித்து அதனுடைய இறுதி காலகட்டத்திலே இருக்கின்றோம். இக்காலமானது ஒரு அருளின் காலம், மீட்பின் காலம், ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிற காலம். ஆண்டவனோடு மட்டுமல்ல, பிறரோடு நாங்கள் செய்த உறவுகளை, முறித்த உறவுகளை மீண்டும் நல்நிலைக்கு கொண்டு வந்து அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருப்பதற்கு எமக்கு ஒரு அழைப்பின் காலமாக இந்த காலம் அமைந்திருந்தது. அந்த வகையிலே இன்று நாம் புனித வாரத்தினுடைய அந்த மகிமையிலே நுழைந்து கொண்டு இருக்கின்றோம். புனித வாரமானது எம்மை ஒரு பரிசுத்தமான நிலைக்கு இன்னும் அழைத்து செல்ல ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. அவரோடு இணைந்து அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு அருளின் காலம் என நான் விசுவசிக்கின்றேன். இன்றைய நாங்கள் நற்செய்தியை எடுத்து பார்ப்போம். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் 33, 36 தொடக்கம் 38 வசனங்களிலே ஆண்டவர் நம்மை தனது பேரன்ப அந்த வீட்டிற்கு அழைத்து செல்வதை காண்கின்றோம். அவருடைய அந்த பேரன்பான இரக்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். அதிலே ஒரு வசனம் ஒன்று ஆண்டவர் வருகின்றது. ஆண்டவர் தம் சீடர்களோடு பந்தி அமர விரும்பி தம் சீடர்களை அழைத்து ஒரு விருந்தை கொடுக்கின்றார். அந்த விருந்திலே அவர் பந்தி அமர்வதற்கு முன் அவருடைய உள்ளம் கலக்கமுற்றிருந்ததாக நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க பார்க்கின்றோம். ஏற்கனவே ஆண்டவர் முறை சொல்லுகின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம், என் தந்தை மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி நம்பிக்கை என்ற அந்த உறுதியை ஆண்டவர் வெளிப்படுத்தி, அதே ஆண்டவர் இன்றைக்கு கலக்கமுற்று, இன்றைக்கு வேதனை உற்று அவர்களோடு பந்தி அமர்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான வாழ்க்கை, எவ்வளவு பிரியமான ஒரு பந்தி என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். இந்த பந்தி அமர்தல் என்பது நமது அன்பின் உறவை புதுப்பித்தல், அன்பின் உறவை வளர்த்தல், அன்போடு ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து ஒருவருடைய அந்த விருந்தை நாங்கள் சுவைத்து, அந்த சுவைத்ததின் வழியாக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறது மட்டுமல்ல, நமக்கு அந்த உணவை தந்தவர்களுக்கும் நன்றி கூறி ஒரு அந்நியமான உறவை வளர்க்கின்றதுதான் இந்த பந்தி அமர்தல். அந்த வகையிலே தான் ஆண்டவரும் பந்தி அமர்ந்த பொழுது, அங்கே அந்த பந்தியிலே அமர்ந்து தன் சீடர்களை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த நேரத்தில் ஆண்டோட மனசுக்குள்ள வருகிறது, 3 ஆண்டு காலம் என்னோடு இருந்து, 3 ஆண்டு காலம் என்னோடு பயணித்து, இன்றைக்கு ஒருவன் முத்தமிட்டு என்னை காட்டி கொடுக்க போறானே, என்னை முத்தமிட்டு காட்டி கொடுக்க போறான், அவனால நான் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க போறேன், இத்தனை விதமான வேதனைகளை அனுபவிக்க போறேன், அந்த வேதனையால என் உள்ளம் குமுறுகின்றது, இதை நான் எப்படி இந்த பந்தியிலே அமர்ந்து அவரோடு உண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஏக்கமும் ஒரு விதமான கவலையும் அவரை போட்டு வாட்டி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், 3 ஆண்டுகள் என்னோடு நெருக்கமாக இருந்து, ஆண்டவரே யாரும்மை கைவிட்டு சென்றால் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் என்று சொல்லி உம்மோடு தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லிய அந்த பேரு அங்கு ஒரு ஆள் இருக்கின்றாரே, நான் இவரை அறியேன் என்று சொல்லி என்னை மறுதலித்து போக இருக்கிறானே, அப்படிப்பட்டவரும் இந்த இடத்துல இருக்கிறதானே செய்கின்றார்.
அதே நேரத்துல என்னோடு மார்பிலே சாய்ந்தவர்கள், என்னோடு இருந்தவர்கள், என்னோடு இந்த பந்தி அமர்வுகள் இல்ல, எல்லோரும் விட்டு கடைசி நேரத்துல தனிமையில நான் வேதனைப்படுகின்ற பொழுது ஆறுதல் கூறுவதற்கு யாரும் இல்லாத நிலையில இருக்க போறேனே என்பதை நினைத்து அவருடைய உள்ளம் கலங்கி மன வேதனைப்பட்டிருக்கும். அதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆயினும் ஆண்டவருடைய அந்த பந்தி அமர்வு தன்னுடைய பேரன்பை எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவருடைய பேரன்பை சுவைத்து பார்ப்பதுதான் இந்த தவசு காலத்தினுடைய முக்கிய நோக்கம். ஆகவே தான் இதை அருளின் காலம் என்று சொல்லுகின்றோம், மீட்பின் காலம் என்று சொல்லுகின்றோம். இழந்து போன உறவுகளை எனக்கும் ஆண்டவருக்கும் எனக்கும் பிறரோடு இருக்கிற உறவுகளை மீட்டு எடுக்கின்ற காலம், அவருடைய பேரன்பை சுவைத்து ஆண்டவரோடு பயணிக்கிற காலம் என்று சொல்லுகின்றோம். இந்த சிந்தனையோடு நம் வாழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நம்மை துன்புறுத்தியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, வேதனைப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, பொய் சாட்சியம் சொன்னவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, பொய் கூறியவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், நம்மை காட்டி கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், எத்தனை பேர் நமக்கு எதிராளியாக இருப்பவர்களை எத்தனை பேர் நாங்கள் விருந்தாளியாக நாங்கள் அழைக்கின்றோம், எத்தனை நம்முடைய எதிராளிகளை நாங்கள் விருந்தாளியாக அழைத்து ஆண்டவருடைய அந்த பேர் அன்பை நாங்கள் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய அந்த இறை அரசனுடைய அந்த பணியினுடைய உச்ச கட்டமான அந்த சிலுவையின் மகிமை என்ற வெளிப்பாடு நமக்கு தொடங்கும். கல்வாரி பாடத்தை கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பாடல் அழைக்கின்றது. அந்த கல்வாரி பாடம் நமக்கு என்ன செய்கின்றது? ஒருவன் வந்து அந்த ஆண்டவருக்கு உதவி செய்கிறார், ஒருவர் வந்து தன்னுடைய ஆடையால ஆண்டவருடைய களைத்து போன அந்த வேதனை உள்ள முகத்தை துடைத்து அவருக்கு ஆறுதல் சொல்கின்றார். தன் தாய் அவரை சந்திக்கின்ற பொழுது அவருக்கு அந்த கனிவான பார்வை ஆண்டவருக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. இறுதியாக அவர் கடைசியாக தன்னுடைய இரு கரங்களை நீட்டி சிலுவையிலேயே அறையப்பட்டுகின்ற பொழுது, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லி அந்த மன்னிப்பினுடைய அந்த மகிமையை எடுத்துரைத்த அந்த மாபிரான் இயேசுவினுடைய அந்த சிலுவை பாதையை இந்த புனித வாரத்திலே நாங்கள் எடுப்போம், அதை நாம் வாழ்வாக்குவோம், அதை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சுமந்து கொண்டு செல்வோம். அப்படி சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுதுதான் ஆண்டோடைய அந்த மகிமையை வெளிப்படுத்தலாம், ஆண்டோடைய வல்லமையை வெளிப்படுத்தலாம். இறையரசின் நற்செய்தி தூதுவனாக நானும் மாறலாம். இந்த திருப்பாடலிலே சொல்லப்படுகின்ற 71வது திருப்பாடலிலே தாவீது இவ்வாறு பாடுகின்றான்: ஆண்டவரே, நாள்தோறும் நான் உரைப்பது மது புகழப்பா, என் நாவினால வருவதெல்லாம் அது புகழ். ஆண்டவரே, நான் தளர்ந்து போகாதபடி என்னை விட்டு தொலைவில போயிடாதீங்க என்று சொல்லி அவர் அந்த நேரத்திலே மன்றாடுகின்றான். அந்த மாட்சிமையால நாள்தோறும் ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை போற்றுவோம். என் நாவில் உள்ளதெல்லாம் அது புகழ் என்ற ரீதியிலே இன்றைக்கு முதலாம் வாசகம் சொல்லுகின்றது: தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்திலே இருந்து எடுக்கப்பட்ட வாசகம் கூறுகின்றது. ஆகவே அந்த அழைப்பின் பெருமையை உணர்வோம். அந்த அழைப்பின் பெருமையால் நாங்கள் ஆண்டவருக்குள் வாழ்வோம், ஆண்டவருக்குள் போவோம், ஆண்டவரோடு சங்கமிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பழைய பாட்டு காலத்திலே எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று வருகின்றது. உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருத்தன் ஏசா, மற்றது யாக்கோப்பு. ஏசா தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டான். கூழுக்கு அடிமையாகி கடைசியாக தன்னுடைய தகப்பன்ற ஆசீர்வாதத்தையும் இழந்த நிலைகளை தகப்பன்ற ஓடி வந்து கேட்கிறான்: அப்பா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தானா இருந்தது, வேறு ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி. ஆகவே நாங்க இன்றைக்கு இந்த ஆண்டோடைய பேரன்ப ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிலையில இருக்கின்றோம். திருப்பலி நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றது, இறை வார்த்தை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றது, ஜெபமாலை நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது, குடும்பத்திலே ஒன்றிணைந்த வாழ்வு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. ஆகவே ஆண்டவரை நாள்தோறும் சுவைப்பதற்கு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி திருப்பலியிலே நமக்கு குருவானவர் கடைசியாக இறுதியாக 3 இறைவனை அழைத்து, தந்தை, மகன், தூய ஆவி என்ற இறைவனை அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை எத்தனையோ பேர் இழந்து போயிட்டு இடைநடுவே போய்விடுகிறார்கள். ஆகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவரோடு இருக்க ஆண்டவரோடு ஐக்கியமாகவும் ஆண்டவரோடு உறவு கொள்வோம், ஆண்டவருடைய திரு விருந்திலே பங்கு கொள்வோம். நாள்தோறும் கல்வாரி திருப்பலியிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு மகிமை உள்ள நாளாக இந்த நாள் நமக்கு அமைய எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்குள் வாழ்வோம். ஆமென்.